சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசியில பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உங்க ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாத கடைசியில 29ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். பொதுவாகவே 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, மனசு எல்லாமே கிளியரா வச்சுங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம். ஸோ நீங்க சில விஷயங்களை தள்ளி போடக்கூடாது. சோம்பேறித்தனம்னு அர்த்தம் அவருக்கு இன்னொரு பேரு. அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க லைஃப்ல ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு கூட சக்சஸ் பண்ணுவீங்க. இது இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் நிறைய இருக்கு, அதற்கு மேல செலவுகள் அதிகமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குற. 12ஆம் இடம் உங்களுக்கு வசதி இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவல்ல வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளியூர்ல வெளிமாநிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணுங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பரவாயில்ல. இந்த மாதம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்க ஃபர்தரா ஏதாவது ரிசர்ச் பண்றீங்க அல்லது பிஹெச்டி பண்றீங்கன்னா பண்ணுங்க. ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது இல்லாம யாரெல்லாம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைக்கும். அல்லது கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமா அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்துல நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆக மாட்டா, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு பகவான் 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருக்க. ஆக எவ்வளவுக்கு இந்த மாதம் நீங்க தேடுதல் என்பது உங்க லைஃப்ல இருக்கோ அவ்வளவு நீங்க வெற்றி அடைவீங்க. அது இல்லாம லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்ட்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றது அப்படிங்கிற பிளானிங்க நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். யாரையாவது நீங்க நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. யாரோடெல்லாம் நீங்க தொடர்பு கொள்ளணும் அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி இந்த மாதம் உறுதியாக இருக்கு. எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க. லேர்னிங் பெரிய லெவல்ல இருக்கு. ஃபர்தரா நீங்க பார்ட் டைமாவோ ஆன்லைன்லயோ ஜூம்லயோ கரஸ்லயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது நீங்க கோர்ஸ் அட்டன் பண்றதா இருந்தா அட்டன் பண்ணுங்க. அதுல அத்தனையுமே நீங்க பாஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த மாதம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. நீங்க இந்த காலத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு. நல்ல ஒரு வளர்ப்பு பிராணியை நீங்க எதிர்பார்த்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாமே அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைச்சீங்களோ வீடு மாற்றங்கள் உண்டு. இது ஆணி மாசமா இருந்தாலும் இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் இருக்கு. ரொம்ப நாளா என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல அப்படிங்கிறவங்களுக்கு சொத்து நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. ஆக இந்த மாதத்துல உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பது மட்டும் இல்லாம அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் இதுவரைக்கும் எனக்கு லைஃப்ல டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்குங்கிறவங்க கிளியர் ஆகும். உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருக்கு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மை. இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் உங்களை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது அஃபையர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய காதல் உங்களுக்கு புதுசா இருக்கும். புதுசா நம்முடைய ஜாதி, மதம், என்ன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கலைத்துறையில நீங்க இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கூடும், வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். யாரெல்லாம் நான் பெரிய லெவல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த மாதம் பண்ணுங்க. எல்லா விதமான ஸ்பெகுலேஷனும் இந்த மாதம் பரவாயில்லை.
குறிப்பாக லாட்ரியில், ட்ரேடிங்கில், ஆன்லைன் பிஸ்னஸில், ரேஸில், மியூச்சுவல் ஃபண்டில், இன்ட்ரா ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நார்மல் லாபம் கண்டிப்பாக இந்த மாதம் இந்த கான்செப்டில் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கும். உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், அவர்களுக்காக நீங்கள் ஜெயிப்பதற்காக போராட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்புகள் மெயினா பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய சர்வீஸ்க்குரிய புதன் இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போறார். அவர் அப்படி இருக்கிறதுனால வேலை இருக்கு, வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, அதாவது போராட்டங்கள் இருக்கு. நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, நான் பெரிய லெவல்ல கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன், பிரைவேட் செக்டர்ல இருக்கேன், பெயர் போன கம்பெனிகள்ல ஒர்க் பண்றேன், எதுல வேணாலும் வேலையில இருங்க. வேலை இருக்கான்னா ஒரு பக்கம் வேலை இருக்கு, ஆனா வேலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மகர ராசிக்கு இனி வருங்காலங்கள்ல குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுப்பார், சனி பகவான் உங்க வேலையை விட்டு தூக்குறதுல ரெடியா இருப்பார். இதனாலதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு வேலையை வர்றது, வேற கம்பெனி மாறுறது, வேற கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறது, இதெல்லாம் ரொம்ப யோசித்து செயல்படுங்க. ஏன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால யாரெல்லாம் வேலையை விடணும்னு நினைக்கிறீங்களோ யோசித்து விடுங்க. ஏன்னா சனி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு அல்லது விஆர்எஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை காரணமாக நீங்க லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள். அதனால இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருங்க. ஏதாவது நீங்க பிசினஸ் பண்றதா இருந்தா இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிசினஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை வருமானத்தை கொடுக்கும். ஒருவேளை நீங்க பார்ட்னர்ஷிப்போட பிசினஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதம் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய காலங்கள் இதெல்லாமே பெரிய லெவல்ல இருக்கு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசா கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. ஹையர் எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா உயர்கல்வியில தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள்ல பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துல யாருக்கும் தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் நீங்க தலையிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் அலர்ட்டா இருங்க. இதெல்லாமே இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதுலயும் இந்த மாதம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, உடல்ல ஆபரேஷன் சம்மந்தப்பட்டது, அத்தனையிலையும் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க. யாருக்கெல்லாம் உங்களுக்கு டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்க, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, குறிப்பாக எலும்பு சம்பந்தப்பட்ட, போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் கவனம். ஸோ இந்த மாதத்துல நீங்க எங்கெல்லாம் விநாயகர் இருக்கிறதெல்லாம் கும்பிடுங்க. அவருடைய சகோதரர் முருகப்பெருமான் உங்களுக்கு தெரியும், அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்துல சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை எல்லாம் நீங்க நல்லா கும்பிட்டு வாங்க. நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.